வணக்கம். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரன் வந்து 8ஆம் ஸ்தானத்துல இருக்கிறது. ஒரு ராசிக்கு 8ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது. அதான் அந்த அஷ்டகம்ங்கிறது 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது தான். இது ராசிக்கு தான். ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் ஸ்தானம்ங்கிறது. இந்த சந்திரன் அப்படிங்கிறதே மனோகாரகர். அதாவது நம்ம மனதை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இந்த சந்திரன் தான். அவர் 8ஆம் ஸ்தானத்துல வர்றப்ப மட்டும் நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு நிலையா இருக்காது. அதனாலதான் சில முக்கியமான காரியங்களை வந்து அந்த சந்திராஷ்டம் இருக்கிற நாட்களை செய்யறப்ப மன குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அதை ஒரு ஸ்திரமா செய்ய முடியாது. அதனாலதான் அதை தவிர்த்து சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஜாதகத்திலயுமே சிலருக்கெல்லாம் வந்து சந்திரனோட கேது இருக்கும், சந்திரனோட ராகு இருக்கும், சந்திரனோட பாது கிரகங்கள் இருக்கிறது, 6ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறது, 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறது, 12ஆம் வீட்டுல சந்திரன் மறைஞ்சிருக்கிறது, லக்னத்துக்கு 6, 8, 12ல சந்திரன் மறைஞ்சிருக்கிறது, சந்திரனுடைய ராகு, சந்திரனுடைய கேது புதன் இருந்து அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இது இந்த சந்திராஷ்டம்ங்கிறது இன்னும் பலமா வேலை செய்யும். அதனால கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல இந்த மாதிரி கிரகநிலையில் இருக்கிறவங்களோ அந்த நாட்களை முக்கியமான காரியங்களை செய்யறது தவிர்த்துறது நல்லது. ஏன்னா மனக்குழப்பங்கள் வந்து அதிகமா இருக்கும், அதை செயல்படுத்த முடியாது. சிரமம். இது பேர் சந்திரா வந்து அஷ்டத்தில் இருக்கனால சந்திராஷ்டமம்னு பேர்.